ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நட்ஸ் பவுடர் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இதுதான் நான் கிருத்திமாக்கும் தேவுமாக்கும் 2 பேருக்குமே இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வெயிட் கெயின் ஆகுங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் மக்கானை சேர்த்துக்குங்க. மக்கானை கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். நல்லா கொஞ்ச நேரம் அப்படி வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் முறுமுறுன்னு ஆயிருங்க. அதான் இதோட பதமே. அது நல்லா வறுத்து உரம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவல் எடுத்துக்குங்க. அவல் கொஞ்சம் எடுத்து அது நல்லா வறுத்துருங்க. வறுத்த பிறகு ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்த பிறகு எல்லாத்தையும் ஒரு தாம்பளத்தட்டில் வச்சு கொட்டி வச்சுருங்க. ஆற விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்டா ஹீட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அப்புறம் பொட்டுக்கடலை உங்கள் தேவை தக்கன்னு எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. அப்புறம் பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்து அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு அதையும் எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. அப்புறம் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எல்லாத்தையும் உரிச்சிருங்க. எல்லா தோலையும் எடுத்து உரிச்சிட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதை ஆற வச்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஃபுல்லாத்தையும் அரைச்சிட்டு அதை நல்லா அரைச்சி நல்லா ஆற விட்டுருங்க. ரொம்ப அரைக்காதீங்க, ஒரு மாதிரி எண்ணெய் விட்ட மாதிரி வரும். கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. அதை பச்சை தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவுடரை எடுத்து பச்சை தண்ணியில் கலக்கி அதுக்கப்புறம் கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். இல்லாட்டா நம்ம கூழ் காய்ச்சுவோம்ல ராகி மாவு இதுலலாம், அதில் போட்டு கொடுக்கலாம். தோசையில் போட்டு கொடுக்கலாம். பெரிய பிள்ளைக்கு பாலில் போட்டு கொடுக்கலாம். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.